தொழுகையை பின்பற்றாதா? இல்லை. அப்படித்தான் தொழுகையை மார்க்கம் என்று பின்பற்றினாலும் தொழுகையை யாரு கொடுத்த? முகமது நபிக்கு பரிசாக அல்லாஹ் தானே கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அல்லாஹ் அந்த முகமது நபிக்கு அதை பரிசா மீராஜ் வந்த பொழுது இன்னாங்க உங்களோட உம்மத்துகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லி தொழுகையை ஏன் கொடுத்தான்? விஷயம் அவருக்கு கொடுக்கல, நீ உம்மத்துக்கு தான் கொடுக்க, அவருக்கு கொடுக்கல. அவரு காலத்தோட வந்து நின்று இங்க உம்மத்தோட நின்று தொழுதத்தால அது மரணிக்கும் வரைக்கும் நபி சொல்லுவதற்காக, அதனால நாம சொல்லத்தான் வேணும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. நம்ம அந்த வாதத்துக்கு இன்னைக்கு போராட்டத்துல வந்து நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனா இன்னைக்கு கொடுக்கப்படும் ஒரு உம்மத்துக்கு கொண்டு போய் கொடுவேண்டுதான் கொடுத்தாரு. அப்ப அந்த உம்மத்துக்கு வழிகாட்ட வந்தவர் அந்த தொழுகையை எப்படி தொழுகிறேன் என்று சொல்லி அந்த உம்மத்துகளுக்கு சொல்லி கொடுத்து கூடவே இருந்து அவர் வழிகாட்டியாக இருந்தாரே அல்லாமல் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறது கிஃப்டா கொடுக்கல, போய் கொடு என்றுதான் கொடுத்தான். அப்படி அல்லாஹ் கொடுத்ததுக்குரிய நோக்கம் என்ன? அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? நோக்கம் இல்லாம ஒரு பரிசு கொடுப்பாளா? ஏதோ ஒன்று இருக்குமா இல்லையா? சந்தோஷம் என்று சொல்லி ஒரு நோக்கத்தை வச்சா அவர் கொடுத்தா அது என்ன சந்தோஷம்? அவர் சந்தோஷமா கொடுத்தாரு, மகிழ்ச்சியா கொடுத்தாரு, உம்மத்துகளுக்கு கொடுங்க. எங்க வச்சு கொடுத்தாரு? மிஹ்ராஜின் போது சித்ரத்துல் முந்தஹா தாண்டி லிகாவுல வந்து அல்லாஹ்வை சந்தித்த பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த உம்மத்துகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லி எதை கொடுக்கான்? ஸலாத்தை கொடுக்கான், தொழுகையை கொடுக்கான். அப்ப அவனுடைய நோக்கம் என்ன இருக்கும்? உம்மத்துகளும் இந்த மிஹ்ராஜ் என்கிற இந்த நேரான பாதையே, நபிமார்கள் வந்த பாதையே, இந்த ரசூல்மார் வந்த பாதையே, இந்த நெல்லடியார்கள் வந்த இந்த மார்க்கத்தை, இந்த பாதையை, இந்த சாந்தி வழியை பின்பற்றேன்டா, பின்பற்றி என்ன வந்து நெருங்கி சேர்ந்து என்ன சந்திக்கிறேன்டா, என்னுடைய சந்திப்பு இடம்பெறணும்டா, என்ன சந்திக்கிற இடத்துக்கும் உன்னுடைய உம்மத்துகளும் வரணும்டா, இந்த சலாத்தை கொண்டு வர சொல்லி நோக்கம் என்னது? அந்த சலாத்தை மறந்துட்டா, சலாத்தை புடையாக்கி புரட்டிவிட்டா, அது ஒரு விஷயம். அப்ப இந்த சலாத்தை கொண்டு உம்மத்துகள் வரலாம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டதுதான் தொழுகை. அப்படின்னா இந்த தொழுகையை எடுக்கிறவங்க எல்லாரும் அந்த தொழுகையில என்னத்தை கேட்காக எனக்கு நேரான பாதையை காற்று கண்டு இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல் பாவிக்கப்படுகிறதா இல்லையா? அப்ப சிராத்தல் முஸ்தகீம் என்கிறது பாலம் என்று சொல்ற பாலமா நேரான பாதையா? பாதை என்கிறத உவமானப்படுத்தி பாலம் என்று சொல்லி ஒரு கற்பனைக்கு போயிட்டா மக்கள், ஒரு கற்பனையை மூடி விட்டாங்க. ஆனா அது மறுமையில ஐதிக்கென்று காட்டி விட்டாங்க. ஆனா அந்த மக்கள் இம்மையில அல்லாஹ் பரிசாக கொடுத்த சலாத்தில உம்மத்துகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று முகமது நபி கொண்டு வந்து அவங்களோட உம்மத்துகளுக்கு தந்த அந்த சலாத்தில நின்றுக்கிட்டு எனக்கு அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்கிற நேரான பாதை எனக்கு காட்டு என்று கேட்காளா இல்லையா? இப்ப இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அங்கால அந்த நேரான பாதை சிராத்தல் முஸ்தகீம் எனக்கு காட்ட வேண்டிய அந்த சிராத்தல் முஸ்தகீம், இல்லாட்டி எனக்கு காட்ட வேண்டிய அந்த நேரான பாதை, அது அரபுல சொல்றேன், தமிழ்ல சொல்றேன், அவ்வளவுதான். சிராத்தல் முஸ்தகீம் பாலம் என்று சொல்லி ஒரு பாலம் கிடையாது. நானும் தேடி தம்பாக்க அவ்வளவு காலத்துக்கு ஒரு கிடையாது அப்படி ஒரு பாலம். நேரான பாதை இடம் ஒன்று இருக்கு, அதுக்கு சிராத்தல் முஸ்தகீம் என்று அரபுல சொல்றேன். தமிழ்ல என்ன சொல்றேன்? அப்ப எனக்கு நேரான பாதை என்று தமிழ்ல கேட்கிறதும் சரி, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று அரபுல கேட்கிறதும் சரி. அது அரபு மொழி, இது தமிழ். பாலம் என்று சொல்லி ஒன்று கிடையாது இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த நேரான பாதையை காட்டு என்று நான் கேட்டது மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் என்ன செய்யறேன்? அந்த நேரான பாதையால ஆரிபா கொஞ்சம் மைக் ஓபன் பண்ணுவீங்க. அப்ப நேரான பாதையை காட்டு என்று கேட்டுட்டு அங்கால தெளிவா கேட்க என்னென்று நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லடியார்கள் போன அந்த பாதையை காட்டு என்று கேட்கணும், தெளிவா கேட்கிறாங்க. அந்த பாதையை காட்டு என்று கேட்டு போட்டு அங்கால அந்த கெட்டடியார்கள் இருக்காளே அவங்க போன அந்த பாதையை கேட்டாரு கேட்கணும், தெளிவா தான் கேட்கணுங்க. அப்ப கெட்டடியார்கள் போன ஒரு பாதையும் இருக்கு, நல்லடியார்கள், அம்பியாக்கள், அவுளியாக்கள், ரசூல்மார், நபிமார் போன பாதையும் இருக்கு. அப்ப நபிமார் ரசூல்மார் எல்லாரும் போன பாதை என்ன? நேரான பாதை. அதுக்கு சொல்ற சிராத்தல் முஸ்தகீம், அந்த நேரான பாதை. இது எனக்கு நேரான பாதை காட்டு. இப்ப நல்லடியார்கள் போன பாதை என்னண்டா அந்த நேரான பாதைக்கு போகாம வழி சறுக்கி அந்த பாதைக்கு போகாத வேற வழியால சறுக்கி போன பாதை.
கட்டடியார், நேரான பாதை இல்லை அவர். அப்ப இப்படி நான் தெளிவா நின்று தானே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில அந்த தொழுகையில பரிசாக தரப்பட்ட மிஹ்ராஜுக்கு முகமது நபி போன இடத்தை அல்லாஹ் பரிசாக கொடுத்த, அவங்க உம்மத்துக்கண்டு பெற்றுக்கொண்டு உம்மத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த தொழுகையில நின்று நான் அந்த கேட்கிற அந்த பாதையில தெளிவா கேட்கணும் இல்லையா? இப்ப நபிமார்கள் ரசூல்மார்கள் போன அந்த பாதையை நாம பார்க்கக்கூடிய அந்த பாதை எப்படி இருக்கி? ஆதம் நபி முதலாம் வானத்தில் இருக்காங்க, ஈசா நபி இரண்டாம் வானத்தில் இருக்காங்க, மூசா நபி, இப்படி ஒவ்வொரு படிப்படியா ஒவ்வொரு வானத்தில போய் 7ஆம் வானத்தில இப்ராஹிம் நபி இருக்காங்க. அப்ப 8ஆம் வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முந்தகாவையும் தாண்டி லிகாவுக்கு போய் லிகாவுல இறை ஐக்கியத்தை, இறை அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை முகம்மது நபி பெற்றுக்கொண்டாகேண்டா அவங்க அந்த நிலையில் இருக்காங்க. அந்த நிலை வரைக்கும் அவன் போயிருக்காங்க. இப்ப அந்த சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை காட்டி, நபிமார்கள் போன பாதை, ரசூல்மார்கள் போன பாதை என்று நான் இப்ப எந்த பாதையை கேட்க இன்னைக்கு? இந்த பாதையை தான் கேட்க. எனக்கு நேரான வழியை காட்டி, நேரான பாதையை காட்டி, சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்ற அரபுல சொல்ற அந்த நேரான பாதை இதுதான். இதைத்தான் கேட்க நான் தொழுகையில நின்று. அப்ப அல்லாவை நெருங்கி சேர்க்கிறதுக்கு, அல்லாவை போய் சந்திக்கிறதுக்கு இந்த பாதையால போனாத்தான் என்ன செய்யலாம்? சந்திக்கலாம், ஐக்கியத்தை பெறலாம், சிதறத்துல் முந்தகா தாண்டி லிகாவுல போய் அவருடைய இருப்பு நிலையை என்ன செய்யலாம்? சொந்த அனுபவத்தில உணரலாம். அப்ப மார்க்கம் என்றா என்ன? இப்ப இஸ்லாம் மார்க்கம் என்றா என்ன? சாந்தி மார்க்கம் என்றா என்ன? இந்த பாதையால போய் சாந்தியை பெறலாம். சாந்தி பாதை என்றா என்ன? இந்த வழியால போய் சாந்தியை பெறலாம். மார்க்கம் பாதை என்று சொல்ற அந்த பாதையைத்தான் நான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அது நேரான பாதையை காட்டு தெளிவா கேட்க. அப்ப பாதையில என்ன இருக்கி? கெட்டடியார்கள் போன பாதையும் இருக்கு, நல்லடியார்கள் ரசூல்மாரு நபிமாறு போன பாதையும் இருக்கு. அப்ப நல்லடியார்கள் ரசூல்மார் நபிமாறு போன பாதை தான் என்ன? முதலாம் வானத்தை தாண்டி, 2ஆம் வானத்தை தாண்டி, 3ஆம் வானத்தை தாண்டி, 4ஆம் வானத்தை தாண்டி, இப்படி சிதறத்துல் முந்தகா வரைக்கும் போய் ஜிப்ரீல் கூட்டிக்கிட்டு போய் அங்க லிகாவுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை சந்திங்க. இந்த பாதை தான் அவன் போன பாதை. அப்ப இந்த பாதைக்கு தான் என்ன சொல்றேன்? மிஹ்ராஜுங்கிறேன். அப்ப இந்த மிஹ்ராஜுக்கு போன இடத்தை, இந்த பாதையால ஒவ்வொரு வானத்தையும் கடந்து ஒவ்வொரு நபிமாரையும் சந்திச்சு போன முகம்மது நபிக்கிட்ட இதனுடைய உம்மத்துகளுக்கு கொண்டு போய் குடுவென்று சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த சலாத்துடைய நோக்கம் என்னடா? அந்த சலாத்தை கொடுத்த அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னடா? அவர்களும் இந்த சலாத்துல நின்று இந்த பாதை எனக்கு காட்டு கேட்டு இந்த நபிமார் ரசூல்மார் வந்த மாதிரி இந்த மிஹ்ராஜுடைய இந்த மார்க்கத்தில, இந்த மிஹ்ராஜுடைய இந்த பாதையில, இந்த மிஹ்ராஜுடைய இந்த வழியால வரட்டும், வந்து என்ன செய்யட்டும்? இறை ஐக்கியத்தை பெறட்டும், இறைவனாகிய சந்திக்கட்டும், என்னுடைய இருப்பு நிலைக்கு அவன் வந்து சேரட்டும் என்றுதான் இந்த சலாத்தை கொடுத்தான். அதனால இந்த சலாத்தில அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழுகன்னு ஒரு வசனத்தை கொடுத்தான். அதுக்காகத்தான் தொழுக முக்கியம் இல்ல, அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுதான் முக்கியம். வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுதான் மிகப்பெரிய காரியம் என்று ஒரு வசனத்தை கொடுத்தான். அப்ப இந்த சலாத்தில இந்த நினைவுபடுத்தல் முறையாக இடம்பெறுமண்டா, நேரான பாதையை எனக்கு காட்டு என்று கேட்ட அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்கிற நேரான பாதையில, இல்லாட்டி சிராத்தல் முஸ்தகீம் என்கிற இவங்க நினைக்கிற மாதிரி அந்த பாலத்தில இம்மையிலேயே போகணுமா இல்லையா? இம்மையிலேயே அந்த நேரான பாதையால போகணுமா இல்லையா? இப்ப இவங்க நேரான பாதையால போனா சிராத்தல் முஸ்தகீமால போயிட்டு இருக்காங்க. சிராத்தல் முஸ்தகீம் பாலம் ஒண்ணு மறுமையில் இருக்கு, அங்க போய் பாலத்தை கடக்கணும் என்று சொல்றது வேதம் சின்ன மார்க்கமா? அப்ப இம்மையில இன்னைக்கு சிராத்தல் முஸ்தகீம் என்னும் பாலமும் நேரான பாதையும். அப்ப சிராத்தல் முஸ்தகீம் என்றா என்ன அர்த்தம்? நேரான பாதை. அதை எங்க கேட்கும்? தொழுகையில கேட்கும். எந்த நேரான பாதை, எங்க போறதுக்குரிய பாதை, அந்த பாதையால போய் எங்க போய் அடையணும் நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த வேலையை பார்க்கக்குள்ள ரசூல்மாரு நபிமாரு எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? மிஹ்ராஜ் என்று சொல்லி முதலாம் வானத்துக்கு, 2ஆம் வானத்துக்கு, 3ஆம் வானத்துக்கு, 4ஆம் வானத்துக்கு ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு நிலையை எடுத்திருக்காங்க. முஹம்மது நபி அதையும் தாண்டி சிதறத்துல் முந்தகா போய் லிகா வரைக்கும் போய் இறை ஐக்கியத்தை, இறைவனை சந்திச்சுட்டு, இறைவன் இப்ப கொடுக்காங்க, என்ன சந்திக்கிறேனா, என்ன சந்திக்கிற அந்த வழியால இவங்க வரணும்டா, என்ன சந்திக்கிற அந்த பாதை உங்க உம்மத்துக்கு வேணுமண்டா, இந்த தொழுகையை பின்பற்ற செல்லுங்க என்ற நோக்கத்திலான அந்த பரிசை கொடுத்தான். நோக்கத்திலான அது குடுபற்றிக்கு. அப்ப முகமது நபிக்கும் தெரியும் இந்த சலாத்தை என்னுடைய உம்மத்துகள் எடுத்தார்கள்டா இந்த மிஹ்ராஜ்ங்கிற பாதையில பயணிப்பாக, இந்த சிராத்தல் முஸ்தகீம் என்கிற அந்த நேரான பாதையில போவாங்க. இதுதான் நேரான பாதை, இதுதான் மார்க்கம். அப்ப இது மார்க்கம் என்று சொல்லி நாம எடுக்கக்குள்ள, இதுதான் மார்க்கம் என்று சொல்லி வழி என்று சொல்லி பின்பற்றக்குள்ள
இந்த நகத்துக்குள்ள ஊத்தெடுக்கிறது, முடிய இங்க தண்ணியால கழுகுறது எல்லாம் மார்க்கத்துக்கு வருமா? அப்ப மக்கள், உலக மக்கள் இதைத்தான் மார்க்கம் என்று நம்பி இருக்கிறது. அதுகள் நம்பி இருக்கா அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த மார்க்கத்துல போகாம, இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்கிற இந்த மிஹ்ராஜ் பயணத்தை மேற்கொள்ளாம சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைச்சிக்கிட்டு போற அந்த பயணத்துக்கு சலாத்தில இருந்து எனக்கு நேரான பாதையை காட்டுன்னு கேட்ட அந்த வழி தெரியாம, தெரிகிற இடத்துக்கு அவன் வராம தடை செய்வேன் என்கிறவன் இதை என்ன மார்க்கம் என்று காட்டி தடை செஞ்சு வச்சிருக்கலாம். புடிபடுது அவனுக்கும். அப்படி புடிபட்டிருக்கிற, அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிற, அப்படி புடிபட்டிருக்கிற அந்த மக்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் நேரான வழி, இதுக்குத்தான் சலாத்து தரப்பட்டுச்சு. இந்த சலாத்துல அல்லாஹ்வை நினைவுபடுத்துற முறைக்கு, அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அல்லாஹ்வை நினைவுபடுத்துற முறைக்கு நினைவுபடுத்தினா இந்த நேரான பாதையால போகலாம். இந்த மிஹ்ராஜ் பயணம் போகலாம். இந்த மிஹ்ராஜ் பயணம் போகக்கூடிய இந்த நபிமார் எல்லாரையும் இப்பயே சந்திக்கலாம். எல்லாரும் இப்பயும் ஹயாத்தோட உயிரோட இருக்காக. மிஹ்ராஜுக்கு போறவர் எல்லா நபிமாரையும் சந்திப்பாக. சிதறத்துல் முன்தஹா தாண்டி இறைவனையும் சந்திக்கக்கூடிய, ஐக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கி. வேதம், நீங்கள் இறைவனை சந்திப்பதை நிராகரிக்கிறீர்களா, இறைவனை சந்திப்பதில் சந்தேகம் உண்டா என்று நியாயமான வசனங்கள் குர்ஆன்ல கேட்கப்படுதா இல்லையா? அப்ப குர்ஆன் ஏன் கேட்குது? சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் என்னத்துக்கு இருக்காங்க? இந்த வழி தெரியாம, இந்த வழியால போன இறைவனை சந்திக்கலாம் என்று புரியாம சந்தேகத்திலையும் நிராகரிக்கிட்டும் இருக்க. அதனால அந்த வேதம் அப்படி கேட்குது. அப்படி என்ன அவனை சந்திக்கக்கூடிய, அவனை ஐக்கியத்தை பெறக்கூடிய அந்த நிலைக்கு போகக்கூடிய மார்க்கம் வழிதான். அந்த நாம தொழுகையில கேட்ட எனக்கு நேரான பாதையை நீ காட்டு. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைண்டா, அந்த பாதையால நபிமார் போயிருக்காக. நபிமார் போய் இப்ப ஒவ்வொரு வானத்திலேயும் இருக்காக. அந்த முர்சலான ரசூல்மார் போயிருக்காக. அதனால நல்லடியார்கள் போயிருக்காக, அவுலியாக்கள் போயிருக்கிற அந்த பாதை, அந்த மிஹ்ராஜ் என்கிற பாதை, சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போய் இறைவனை சந்திக்கிற அந்த பாதை, இறைவனை சந்திச்சு அவனுடைய ஐக்கியத்தை பெற அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்கிற நேரான அந்த பாதையை காட்டு என்றுதான் நாம கேட்போம். என்றுதான் நாம கேட்டுருக்கோம். என்றுதான் நாம இப்பயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல 40 வருஷமா கேட்கிறார்களும் இருக்கு, 4 வருஷமா கேட்கிறார்களும் இருக்கு. இப்ப 4 நாளை ஸ்டார்ட் பண்ணாங்களும் இருக்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்க. நம்ம என்ன கேட்க மட்டும் தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்க, எதை கேட்க மட்டும் தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்க, என்னத்துக்காக கேட்கணுங்கிறதுக்கு தெரியாம என்னத்துக்காக கேட்கும். இந்த கேட்கறதின் நோக்கம் என்ன, நாம எதை கேட்கணும் என்றெல்லாம் தெரியாம அறியாம நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரான பாதை கொண்டு நாம அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம்ங்கிறது கூட புரியாத ஒரு போதையில நின்றுக்கிட்டு, அது என்ன போதை? எல்லா போதையும் சேரும். எல்லாத்தையும் விட உலக போதையில இந்த உலகத்தை வாங்கணும், இந்த உலகத்தை சேர்க்கணும், இந்த உலகத்தை ஆளணும்ங்கிறது தான் அதிகமாக இருக்கிற போது. அந்த போதை இருக்கிறது தெரியாது. நான் இப்படி ஒரு போதையில இருக்கிறது. இப்ப கஞ்சாவின் சாராயம் அடிச்சா கொஞ்சம் போதை அடிச்சிருக்கேன்னு தெரியும். இந்த உலகத்தையே வாங்குறதுக்கு நான் என்ன செய்யறேன், முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் அப்படி ஒரு போதையில இருக்கிறத உணர்வாரா? அப்படி ஒரு போதை அவர்கிட்ட இருக்கிறவருக்கு விளங்குமா? இப்படி போதையில நிக்கக்குள்ள, இப்படி போதையில இருக்கக்குள்ள நீங்க சலாத்துக்கு செல்லாதங்க என்று சொன்ன அர்த்தத்துல எல்லா போதையும். அப்ப இப்படி போதையில போய் நிக்கிறவருக்கு அல்லாஹ் கிட்ட நாம என்ன கேட்கும், என்ன கேட்டோம்? நாம கேட்டதை அல்லாஹ் காட்டினானா? அந்த கேட்ட வழி எது? அந்த வழி எங்க? இன்மையிலையா, மறுமையிலையா? நல்லடியார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் எந்த வழியால போனாங்க, நான் எந்த வழியால போகணும் என்றெல்லாம் தெரியற மாதிரி இருந்துகிட்டு கேட்காளா, இல்ல போதையில் நின்றுட்டு ஒருத்தன் கேட்கிற மாதிரி கேட்காளா? இல்லாட்டி அவ இன்னும் யோசிச்சிருப்பாள் இல்லையா? நான் 4 வருஷமா கேட்க, 10 வருஷமா கேட்க, 40 வருஷமா கேட்க, அந்த மிஹ்ராஜுடைய மார்க்கத்தை கேட்க, அந்த பாதையை கேட்க, இறை ஐக்கியத்தை நான் புறணும், அந்த பாதையை தானே கேட்ட. அந்த பாதையை அவனுக்கு இன்னும் காட்டலையே. அவன் எப்படி அந்த பாதையில போறேன் எனக்கு என்ன செய்யல, ஊட்டலையே. யாஹாதி, நேர் வழி காட்டுறவன் என்று அவனுக்கு ஒரு நாமம் இருக்கு. அப்ப எனக்கு அந்த வழியை காட்டியிருக்கணுமே, அந்த வழியால நான் போயிருக்கணுமே. இன்னும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறானா? இத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்று ஏன் எனக்கு காட்டுப்படுவதில்லை என்று தெளிவா சிந்திக்கிற அறிவும், தெளிவா சிந்திக்கிற இடமும் வராம இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த எல்லா போதையும் மொத்தமாக இருக்கிறதால். இந்த போதையில நிக்கிறவனுக்கு தொழுகிற நோக்கம் என்னங்கிறது புரிய, தொழுகையில நான் என்னத்தை கேட்கணுங்கிறது விளங்காது, தொழுகையில நான் என்னத்தை கேட்டு எதை பெற்றுக்கொள்ளணும்ங்கிறது என்ன செய்யாது. மொத்தத்தில் அவன்
ஒன்றுமே அபின் கஞ்சா போதையில இல்லாட்டியும் உலக போதையிலேயாவது இருப்பான். இந்த உலகத்தை நான் ஆளணும், உலகத்தை வாங்கணும், உலகத்துல நான் பெரிய வசதியா வாழணும் என்று அந்த போதையில் இருக்க மாட்டானா? அப்படி போதையில் நிக்கிறவனுக்கும் அல்லா கிட்ட போய் என்ன கக்க மாட்டேன் அந்த தெளிவு ஏற்படுமா? அல்லா கிட்ட நாம இவ்வளவு காலமா என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எந்த வழி, எந்த மார்க்கம்? மார்க்கம் என்று சொன்ன என்ன என்று சொல்லி அதன் விளக்கங்கள் எல்லாம் அவனோட உள்ளத்தில் அமையுமா, அமைஞ்சிருக்குமா? அப்ப அது எல்லாத்தையும் கூடவே இருக்கிற அவன் என்ன செய்யறான்? திரையை போட்டு தட்டை செஞ்சு அவரை கொண்டு என்ன நரகத்துக்கு உரிய எரிகட்டைகளாக, நரகத்துக்கு பத்திட்டு இருக்க எரிகட்டை மூலமாம் அதுக்கு கற்களும் மனிதர்களையும் தான் அதுக்கு வச்சிருக்கான். ஆக்கி முடிச்சு அவர் என்ன செய்யறாரு? எந்நேரமும் எகிஞ்சி நொந்து வாழ்றாரு. எந்நேரமும் அந்த நெருப்புடைய கிடக்காரு. மறைந்து இருக்கும் மனதில் உள்ள மறைந்து இருக்கும் மறந்து வாழ்கிறாய், மறைந்த நெருப்பில் மறந்து வாழ்கிறாய்ங்க. அவர் என்ன செய்யறார்? அப்படி வாழ்றாரு. அப்ப அவருக்கு இன்னும் என்ன செய்யல? ஜன்னத்துக்கு போற அந்த நேரான பாதை காட்டுப்படல. முதலாம் வானத்துக்கு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிற அந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற நேரான பாதை அவருக்கு கிடைக்கல. இரண்டாம் வானத்துக்கு போய் ஈசா நபியை போய் சந்திக்கிற அந்த நேரான வழியால அவர் போகல. இப்படி ஒவ்வொரு நபிமாரையும் சந்திச்சு 6ஆம் வானத்துல போய் மூசா நபியை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த நேரான பாதையில பெறல. 7ஆம் வானத்துல போய் இப்ராஹிம் நபிய நேருக்கு நேராக சந்திச்சு அவர்களுடைய இருப்பு நிலையை உணரக்கூடிய அந்த நிலைமைக்கு அவரோட உள்ளம் வரல. முகம்மது நபியை பின்பற்ற அந்த பாக்கியத்தை இந்த உலகத்திலேயே அவர் என்ன செய்யல? சிதறத்துல் முந்தஹா தாண்டி இறைவனை சந்திக்கிற வரைக்கும் போற அந்த வழியால போய் முகம்மது நபியை பூரணமா பின்பற்றல. மொத்தத்தில் அவர் எங்க இல்ல? எண்ணத்தில இல்ல? நேரான பாதையில இல்ல. நேரான பாதையில போகல. நேரான பாதையை அல்லாஹ் காட்டல. மிஹ்ராஜ் என்கிற இந்த மார்க்கத்தில இல்ல. இவர் மார்க்கத்தில் இருக்கிறா? இவர் இந்த போற வழியால காட்டலாமா? இந்த வழியாலாம் போகணும் என்று சொல்லி அல்லாஹ் கொடுத்த அந்த சலாத்தை கொண்டு இப்படித்தான் போகலாம் என்று அந்த வழியை காட்டக்கூடிய தகமை இருக்கா? முதல் அவர் இல்லையா? அப்ப இது இப்ப அவர் காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் மார்க்கம். அது உடலோட சம்பந்தப்பட்ட விஷயம். உடலை எப்படி கழுகுற, உடலை எப்படி சுத்தமாக்குற, எப்படி கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிற, எப்படி பிரிச்சு வைக்கிற, இதெல்லாம் சட்டம். மார்க்கம் இல்லை. மார்க்கம் என்கிறது நேரான பாதையை எனக்கு காட்டு என்று கேட்டது உள்ளம். நேரான பாதையை கண்டுகொள்றதும் அந்த உள்ளம். நேரான அந்த பாதையால போறதும் உள்ளம். இதுக்கு என்ன செய்யணும்? கல்பு கண் திறக்கணும். உள்ளம் என்ன செய்யணும்? அந்த பாதையை கண்ணை திறந்து பார்க்கணும். உள்ளம் என்ன செய்யணும்? அந்த பாதையை கண்ணை திறந்து பார்த்து இதால நான் போறேன் என்று சொல்லி அந்த திசையை அறியணும். அதுக்கு அந்த வழியை காட்டணும். அந்த வழியை காட்டுறதுக்கு முதல் காட்டுறவனுக்கு உள்ளம் திறந்திருக்கணும். கல்பு கண் திறந்திருக்கணும். அவனுக்கு முதல் கல்பு கண் என்ன தெரியும்? மார்க்கம் உடலால பின்பற்றிக்கிட்டு உடலால போறதல்ல. உடலுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே. ஆனா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடலை சுத்தமா வச்சிருக்கணும். ஏன்? இந்த உடல்ல இருக்கிற அந்த காலப்பகுதிக்குள்ள அந்த உள்ளத்தால அந்த மார்க்கத்தை பிடிக்க வேண்டியிருக்கு. அந்த மார்க்கத்துல பயணிக்க வேண்டியிருக்கு. அந்த மார்க்கத்துல போக வேண்டியிருக்கு. அந்த மார்க்கத்துக்கு அந்த உள்ளம் போறேன்டா, அந்த உள்ளத்தில அல்லாஹ்வை நினைவுபடுத்தி தொழுகிறேன்டா, அந்த தொழுகை ஊடாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துற அந்த உள்ளம் இந்த மிஹ்ராஜ் என்கிற இந்த பாதையில ஒவ்வொரு வானமாக தாண்டி ஒவ்வொரு நபிமாராக சந்திச்சு சிதறத்துல் முந்தஹா தாண்டி இறை ஐக்கியத்தை பெற்று இறைவனை சந்திக்கிறேன்டா. அந்த உடல் என்று இருக்கிற ஆளு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அது உடல் இல்ல. உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லும். சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப அது மார்க்கம் இல்லை. அதை நீங்க நல்லா குளிச்சாலும் சரி, அங்க நல்லா பாத்ரூம்ல போய் கழினாலும் அது சுத்தமாயிடும். மர திரும்ப என்ன செய்யும்? சுத்தமாயிடும். நார துவங்கிடும். மர திரும்ப போய் கழுவி சுத்தமாக்கணும். மர நார துவங்கிடும். அதை யாரும் சுத்தம் பண்ணல. உடல் யாரும் இதுவரைக்கும் சுத்தமாக்கினதும் கிடையாது. அது என்னதான் சென்று உலகத்தில கண்டுபிடிச்சு அதுக்கு அடிச்சு துப்பராக்கினாலும் நான் இன்றைக்கு இந்த உடலை பூரணமா சுத்தமாக்கிட்டேன் என்று ஒருத்தன் சொல்ல முடியாது. ஏன்? சுத்தமாக்க முடியாது. முடியவே முடியாது. சுத்தமாக்க முடியவே முடியாது. ஆனா மார்க்கம் வந்தது உள்ளத்தை சுத்தப்படுத்த, உள்ளத்தை சுத்தமா வச்சிருக்க, உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த உள்ளம் அந்த நேரான பாதையை காட்டு என்று உள்ளம் கேட்ட அந்த பாதையில அந்த உள்ள நபிமார்களும் ரசூல்மார்களும் போன அந்த வழியால போய் அந்த மிஹ்ராஜ் என்கிற அந்த பயணத்தை அனுபவத்துல பெற்று சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அவரை அழைத்து சென்று இதுக்கு மேல போய் அல்லாஹ்வை நீங்க சந்திங்க, இறை ஐக்கியத்தை பெறுங்க. அவன் சந்திக்கிறத நீங்க நிராகரிச்சிட்டு இருந்தீங்கவா, சந்தேகத்தில் இருந்தீங்கவா? இங்க பாத்தீங்களா? சந்தேகப்படாதுங்க, நிராகரிக்காங்க. அந்த சந்திப்பை நீங்க இம்மையிலேயே பெறுங்க.
நீண்ட இடம் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போறதுக்காக அந்த பாதையை காட்டித்தாரத்துக்காக அதே மிஹ்ராஜ் என்கிற பயணத்திலே முகம்மது நபிக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் என்ன, கிஃப்ட் தான் என்ன, சலாத்து, தொழுகை. இதை காட்ட வேண்டிய முறைக்கு காட்டாம, கொடுக்க வேண்டிய முறைக்கு கொடுக்காம, விளங்கப்படுத்த வேண்டிய முறைக்கு விளங்கப்படுத்தாம உளுந்தொழுங்கு. அது சாபக்கேடான தொழுகையா இருந்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில உனக்கு தூக்கி மூஞ்சில எறிகிற தொழுகையா இருந்தாலும் நீ தொழு, அவ்வளவு. ஏனென்றா சொல்றவனுக்கு தெரியா தொழுகை தரப்பட்ட நோக்கம். அப்படித்தான் தெரிஞ்சாலும் அந்த நோக்கத்தின்படி நாம அந்த பாதையால போனோமா, இந்த மிஹ்ராஜ் பயணம் போனோமா, களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவாய் என்று எழுதுகிறார். அப்ப உண்மை மிஹ்ராஜின் வழி காணுவாய் என்றா அந்த மிஹ்ராஜுக்கு போற வழி நமக்கு தெரிய வருமுங்க. அப்படி தெரிய வந்த உடனே இந்த மிஹ்ராஜுக்கு போற வழி என்று பார்த்துக்கிட்டு இருக்கோமா, அந்த வழியால போவோமா? அப்ப அந்த வழியால யார் நம்மளை கூட்டிட்டு போவா? வானவர். அவர் கூட்டிட்டு போகக்குள்ள 1ஆம் மானம், 2ஆம் மானம், 3ஆம் மானம், ஒவ்வொரு மானத்தையும் தாண்டி ஒவ்வொரு நபிமாரையும் சந்திச்சு கடைசி சிந்தரத்துக்கு முந்தகா தாண்டி அங்கே போங்க. நீங்க சந்தேகத்திலே இருந்தீங்க, நிராகரிக்கிட்டு இருந்தீங்க, அப்படி இல்லைன்னா சந்திக்கலாம். அந்த இடிப்பு நிலையை இந்த சலாத்தை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த உம்மத்துகளை இந்த சலாத்தை கொண்டு இதை பெற்றுக்கொள்றதுக்கு, இந்த சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற இந்த நேரான பாதையில வாரத்துக்கு, இந்த வழியால வந்து என்ன சந்திக்கிறதுக்கு, இதை உன்னுடைய உம்மத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும். அப்படி கொடுக்கப்பட்ட, அப்படி கொண்டு வந்து நமக்கு தரப்பட்ட அதுதான் சலாத். இன்றைக்கு அந்த சலாத்தை கொண்டு, அந்த தொழுகையை கொண்டு நான் இறைவனை சந்திச்சேன், இறைவனுடைய இடிப்பு நிலையை உணர்ந்தேன், சிதறத்துள் முந்தகா தாண்டி லிகாவுக்கு போனேன் என்று உலகத்துக்கு செல்ற ஒருத்தன் இருக்கலான்னு தேடி பாருங்க, தேடி பாருங்க, தேடி பாருங்களேன். தேடி பார்த்தாச்சு.